ஹலோ ஆல். இப்போ நம்ம டைரெக்டாக ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஆரி ஃப்ரேமில் வந்து கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஆரி ஸ்டாண்ட் 18 இன்ச் இது. இந்த மாதிரி 4 லெக்ஸோடு கிடைக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெக்ஸில் இந்த ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். இதை வந்து எடுத்துருங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாப் இருக்கும். இப்போ இந்த நாபு வந்து இந்த ஸ்டாண்ட்லேருந்து கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இப்படி திருப்பி வச்சிடாமல் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ஸ்டாண்டுக்கு கீழே பார்த்து இது இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஹோல்ஸில் இந்த லெக்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ மாட்டிடுங்க. இப்படி நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி 4 லெக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டில் தான் வந்து நம்மளுக்கு ஆரி ஃப்ரேம் வந்து சீட் ஆகும். இந்த மாதிரி 4 லெக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. வீட்டில் ஸ்பேனர் ஏதாவது இருந்தால் நல்லா அதை வச்சு டைட் பண்ணிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரேம் வந்து ஆடாமல் இருக்கும். இவ்வளோதான், ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, நம்ம ஃப்ரேம் வச்சுங்க, இந்த ஃப்ரேமை இப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக சீட் ஆகிற மாதிரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறது நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஃப்ரேமில் வந்து இந்த மாதிரி காட்டன் நாடை சுற்றணும். இன்னர் ஃப்ரேமில் இந்த மாதிரி காட்டன் நாடை சுற்றணும். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் இன்னொரு ஃப்ரேமில் காட்டுறேன். பாருங்கள், இதுதான் வந்து 18 இன்ச் ஃப்ரேமு. இதில் தான் வந்து நம்ம அந்த மாதிரி காட்டன் நாடை சுற்ற போகிறோம். இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி ஸ்க்ரூ லூஸ் பண்ணால் அவுட்டர் ஃப்ரேம் தனியாக வந்துடும். பாருங்கள், தனியாக வந்துருச்சு. இப்போ வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கிறது அவுட்டர் ஃப்ரேம். இதில் வந்து நம்ம காட்டன் நாடை சுற்றக்கூடாது. இன்னர் ஃப்ரேமில் சுற்றணும். ப்ளைனாக இருக்கு இல்லையா, அதில் தான் வந்து நம்ம காட்டன் நாடை சுற்றணும். இது எதுக்கு அப்படின்னா, கிளாத் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சில்க் கிளாத்லாம் போட்டோம் அப்படின்னா இது வந்து உட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால கிளாத் அப்படியே கட் ஆயிரும். அதுக்கு பதிலாக தான் வந்து நம்ம இதை சுற்றுறோம். நம்ம காட்டன் நாடை சுற்றிட்டு சில்க் ப்ளவுஸ் எல்லாம் இதில் போட்டு ஒர்க் பண்ணும்போது அந்தளவுக்கு உங்களுக்கு கட் ஆகாது. இப்போ இதை எப்படி சுற்றுறதுன்னு காட்டுறேன். இதுதான் காட்டன் நாடா. இதுதான் வந்து இந்த ஃப்ரேமில் ரோல் பண்ண போகிறோம். இப்போ இந்த நாடாவை கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக இந்த மாதிரி கிராஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைட்டாக கிராஸாக கட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஃப்ரேமோட இன்னர் சைடில் இந்த மாதிரி ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா நாடா, இப்போ கிராஸாக கட் பண்ணியிருந்தோம்ல, இது வந்து இந்த ஃப்ரேமில் ஸ்ட்ரெயிட்டாக மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது இந்த கார்னரில் ஸ்ட்ரெயிட்டாக மீட் ஆகணும். இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸாக ஸ்டிக் ஆகிருக்கும் நாடா. இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபெவிக்ரில் நல்லா காய வரைக்கும் விட்டுருங்க. இது காஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளால் டைட்டாக சுற்ற முடியும். இது ஒரு 5-10 மினிட்ஸில் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம ரோல் பண்ணிக்கலாம். நான் காஞ்சதுக்கப்புறமா காட்டுறேன். இங்கே ஃபெவிக்ரில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா திரும்ப க்ளூ எடுத்துகிட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி ரொட்டேட் பண்ணணும். பாருங்கள், இது முடியுது இல்லையா, அந்த இடத்துல மீட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்படி ரொம்ப மேலே மேலே பண்ணிட வேண்டாம், கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஃபுல் ரோலையும் எடுத்து இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக க்ளூ வந்து நீங்கள் இதில் அப்ளை பண்ணி சுற்றினாலும் ஓகே, ஃப்ரேமில் அப்ளை பண்ணி சுற்றினாலும் ஓகே. பட் கொஞ்சம் எல்லா சைடுமே க்ளூ இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு சுற்றும் போது நீட்டாக சுற்றணும். பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜில் ஓவர்லே ஆகணும். திரும்ப எடுத்து இது உள்ளே போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டைம் சுற்றும் போதும் இதை எடுத்து இப்படி உள்ளே போட்டுக்கணும்.
இல்லைன்னா அதுவே ஒரு ரோலாட்ட சிக்கிரும். இப்போ இதே மாதிரி கரெக்டாக எட்ஜில் மீட் ஆகணும். ரொம்ப ஒன்று மேலே ஒன்றும் ஓவர்லே ஆக வேண்டாம். கரெக்டாக இந்த லைன் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி அப்படியே சுற்றிட்டே வரணும். நல்லா டைட்டாக சுற்றுங்க. இதுதான் இப்போ எப்படி வந்து ஃப்ரேமில் நாடாக சுற்றுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றணும். நான் ஃபுல்லாக சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இன்னர் ஃப்ரேமில் நாடாக சுற்றியாச்சு. இது அவுட்டர் ஃப்ரேம். இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ கிளாத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்னர் ஃப்ரேமை இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி தரையில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கிளாத்தை வந்து இது மேலே லே பண்ணிக்கோங்க. கிளாத்தை வந்து நல்லா இந்த மாதிரி லே பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அவுட்டர் ஃப்ரேம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அவுட்டர் ஃப்ரேம் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக சீட் ஆயிடும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இந்த எடுத்துகிட்டு லைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ண வேண்டாம். இந்தளவுக்கு டைட் பண்ணால் போதும். இந்தளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றியும் கிளாத் நல்லா இழுக்கணும். இப்போ உங்களுக்கு தெரியுதா? இப்படி கிராஸாக கிளாத்து இப்படி நல்லா இழுத்து விடுங்க. இப்படி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா தான் கிளாத்து வந்து டைட்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்படி ஃப்ரேமை சுற்றியுமே இழுக்கணும். சில்க் காட்டன் நல்லா போட்டிங்கன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ வந்து இப்படி ஸ்லைட்டாக இப்படி சாய்ச்சி இழுங்க. ஓகே, இந்த மாதிரி இழுத்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போயும் கிளாத்தை வந்து இன்னும் நல்லா டைட் பண்ணணும். பாருங்கள், இன்னும் சுருக்கம் இருக்கும். இப்படி நல்லா டைட் பண்ணணும். கிளாத் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். ஃபஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுதான். கிளாத்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு கிளாத்தில் ஸ்டிச் பார்க்கும்போது உங்களுக்கு சுருக்கமாக தெரியும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்படி தட்டினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சவுண்டு கேட்கணும். அந்தளவுக்கு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ எப்படி இந்த ஃப்ரேமை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாண்டில் இப்படி கிளாத்தை நல்லா வெளியில் எடுத்து விட்டுட்டு இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சீட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து சீட் ஆகலை அப்படின்னா அதை வந்து ஸ்டாண்டில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் திருப்பி காட்டுறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாண்டுக்குள்ளே இந்த ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஸோ இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகலை, உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போது இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லூஸ் பண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக கரெக்டாக சீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான். ஸ்டாண்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னா இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணது போக சைடில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குண்டூசி அப்படி இல்லைன்னா சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி குண்டூசி இல்லைன்னா சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி வச்சுருங்க.
அப்போ வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 2 பக்கம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோதான். நம்ம வந்து ஸ்டாண்டில் கிளாத் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆரி நீடில் ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், ஆரி நீடில் வந்து நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை வந்து த்ரெட்டு வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு கிரிப்பு கிடைக்கிறதுக்காக, இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு கிரிப்பு கிடைக்கும். இது வந்து மெட்டலில் வந்து சன்னமாக இருக்கிறனால அந்தளவுக்கு கிரிப்பு கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து த்ரெட்டை சுற்றி இந்த மாதிரி பண்ணணும். இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு த்ரெட்டு வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி நல்லா பிரிச்சுட்டு இப்படி மடித்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்துக்கணும். இப்போ நான் அது பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ ஸ்விங் த்ரெட்டை வந்து இப்படி மடித்து ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் வந்து டோட்டலாக 13 ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு பஞ்ச் ஆஃப் த்ரெட் இருக்கிற மாதிரி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீடில் வச்சுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக எண்டு வரைக்கும் சுற்றணும்னு இல்லை, இங்கே வரைக்கும் போதும். ஏன்னா நம்ம கை பிடிக்கிற இடத்துல இருந்து மட்டும் இருந்தால் போதும். ஸோ இந்த இடத்துல சுற்றியும் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இந்த த்ரெட்டை இப்படி வச்சுட்டு ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி ஒரு ரோல் பண்ணிவிட்டு இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி நீடில் ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரோல் ஆகிட்டே வரும் த்ரெட்டு. இந்த மாதிரி கண்டினியூஸாக ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ண க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு நீடில் மட்டும் ரொட்டேட் பண்ணால் போதும், நல்லா வைண்ட் ஆகிக்கும். இந்த அளவுக்கு ரோல் பண்ணால் போதும். இப்போ வந்து திரும்பியும் இது மேலேயே ரோல் பண்ணிட்டு வரலாம். திரும்ப இது மேலே நல்லா ஃபெவிக்ரில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை அப்படியே ரிவர்ஸில் சுற்றணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இது நல்லா காய விட்டுருங்க. காய்ச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் வந்து பேசிக். இதை ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க.